முட்டாளுன்னு. 60 நாள் ஐயோ, ஆச்சு. ஐயோ, அதுக்கு ஒரு இல்ல ஐயோ, இல்ல இல்ல சந்தோஷ். ஆக்சுவலா ம். 2 விஷயம் நான் அண்ணன் சைடுல இருந்து பார்த்து பேச வேண்டிய 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். கவர்னன்ஸ பாப்பாரா இல்ல பார்ட்டி இஷ்யூஸ பாப்பாரா? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கவர்னன்ஸ தான் பார்க்கணும். பார்ட்டி இப்ப இஷ்யூஸ்லாம் செகண்ட் லீடர், தேர்ட் லீடர்ஸ் பார்க்கணும். இப்போ அதுதான் செகண்ட் இப்ப லீடர்ஸ், போயிட்டு தேர்ட் இருக்கு. லீடர்ஸோட ஆமா செகண்ட் அண்ட் தேர்ட் லீடர்ஸோட இன்கேப்பபிள தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நானே நிறைய டைம் அதான் பேசுவேன். எனக்கு அண்ணனோட கவர்னன்ஸ்ல இஷ்யூவே கிடையாது. அது டாப் நாச்சா இருக்கு. பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர்ல இஷ்யூஸ் இருக்கு. நீ செகண்ட் லீடர், தேர்ட் லீடர் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்றத நான் அட்ரஸ் பண்றேன். இப்ப தமிழ்நாடு இவ்வளவுதான் பாலிடிக்ஸ் விஷயம். வந்து இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து விஜய் சென்ட்ரிக்னு இல்ல. இப்ப இந்தியா பாலிடிக்ஸா இப்ப எது தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் இப்ப நேஷனல் நியூஸ். தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் நேஷனல் லெவல்ல நியூஸ் இப்ப வந்து நீ போயிட்டே இருக்கு. என் வேர்டை மார்க் பண்ணி வச்சுக்கோ. 29ல அண்ணன் தான் ரோல் பிளே. ஐயா காங்கிரஸ் நேத்து வாஸ் பிஜேபி கிடையாது. நேத்து இந்தியா விஜய் டுடேல வாஸ் இல்ல பிஜேபி சந்தோஷ் தான். மான்ஸ்டர் பேசி முடிச்சிடும். விஜய் வாஸ் பிஜேபி தான் போகும். ஐ டெல் யூ ஒன் திங், ஓகேவா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் மேட்ஸ் தான் அவன்லாம் வந்து பஞ்சாப்காரன். அவன் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன். மச்சான் 29 விஜய் வில் பி த ஃபீவர் மச்சான். ஹி வில் பி த த்ரெட் டு பிஜேபின்னா. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னா, மச்சான் என் ஸ்டேட்லயே எல்லாருமே அதான்டா பிஜேபி தான்டா பேசுறாங்கன்னா. விஜயோட விக்டரியை பத்தி தான் பேசுறாங்கன்னா. அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு வார்த்தை இருக்கு. அதை நான் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது தப்பான வார்த்தைலாம் கிடையாது. சரி மான்ஸ்டர், நீ சொல்ற மாதிரி நம்மளோட நின்னு காங்கிரஸ் ஃபைட் பண்ணுவாங்களா? எனக்கு அதுக்கு நீ பதில் சொல்லு. சந்தோஷ சும்மாருன்னு, ஆனா நீ இருக்க இல்ல மாட்டேன். நான் வந்துட்டு இது கேக்குறேன், நம்மளோட கூட நின்னு 2029 எலெக்ஷன்ல காங்கிரஸ் நம்ம ஃபைட் பண்ற அளவுக்கு பண்ணுவாங்களா? ஆமா. இல்ல காங்கிரஸ்க்கே அண்ணன் ஃபேம் தான். ராகுல் காந்தி எல்லாம் ஃபேம் கிடையாது. காங்கிரஸ்க்கே அண்ணன் தான் ஃபேம். இப்போ எப்படி தெரியுமா, அவன் சொன்ன பாயிண்ட பத்தி சொல்றேன். அவன் சொல்ற விஜய் ஃபீவர் இருக்குடா. இங்க நிறைய பேருக்கு வந்து தளபதி ஜெயிச்சதே பெரிய விக்டரிய வந்து எல்லாருமே பயங்கரமா பாக்குறாங்கடா, பேசுறாங்கடான்னா. ஓகேவா? எனக்கு என்னன்னா, நீ எப்பயுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கலன்னா யாரும் உன்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ ஜெயிச்சாதான் உனக்கு வேல்யூவே. கரெக்டா? அதுதான் தளபதி பண்ண அச்சீவ்மெண்ட். ஜெயிச்சது அதுதான் எங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே. இப்ப எல்லாருமே இந்த சக்சஸ் பின்னாடி ஓடுறோம். லைக் ஆர் டிஸ்லைக் எல்லா ஸ்டேட்லயும் அண்ணன் வந்து இதே மாதிரி ஒருத்தரை உருவாக்குறதுக்கு, ஒரு ரோல் மாடலா உருவாக்குறதுக்கு, இவ்வளவு ரோல் மாடலா அதை பார்த்து உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்னே வச்சுக்கோ. காங்கிரஸ்க்கு 29 தளபதி தான் ஃபேஸ். இது நீ எழுதி வச்சுக்கோ. பேசல மாஸ்டர், பேசல. இப்போ பேச சொன்னல, நான் என்ன இப்போ 29ல வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது அந்த கேண்டிடேட்டோட இது வரும் இல்லையா, பெர்சன்டேஜ் வைஸ் வரும் இல்லையா, பேசுன்னு சொன்னீங்கல்ல நீ. அந்த மாதிரி எடுக்கும்போது விஜயண்ணா காங்கிரஸ் விட ஜாஸ்தியா இருக்கும் விஜயண்ணாவோடது. இது ஏன் சொல்றேன்னா, நேத்து என்டிடிவிலயோ முந்தா நேத்து இந்தியா டுடேல பார்த்தேன். விஜயண்ணா வந்து இதே மாதிரி இந்த கரப்ஷனை எராடிகேட் பண்ண போறதா 29ல வந்து அவர் தான் பிஎம் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்டே, அவர் தான் பிஎம் கேண்டிடேட்டே, அவர் தான். ஒன்னாவது. ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம்ல நான் 2-3 நார்த் இந்தியன்ஸ் வந்து சிஎம்ஆ இருந்து பிஎம்ஆ இருக்க முடியுமாடா? எனக்கு டவுட்டா. இல்ல முடியாது, அது தப்பு. அது இல்ல அப்படி கேண்டிடேட் ஆக முடியாது. அது ஸ்டேட்டோட சிஎம் ஆன்ட்டி நீ அப்படியே பிஎம் இருப்ப. அதுக்கு வந்து நீ நேஷனல் பார்ட்டியா ஃபுல்லா இருக்கணும். நீ வந்து அலைன்ஸா இருந்து அது ஆமா நேஷனல் இல்ல மான்ஸ்டர் நேஷனல் பார்ட்டியா மாறி எல்லா ஸ்டேட்டோட பார்ட்டியோட சப்போர்ட்டும் இருந்து அவங்க வந்து நீ வந்து பிஎம் கேண்டிடேட்டா வந்து உன்னை தேர்ந்தெடுக்கணும். ஏய் அது ஒன்றா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, அண்ணனுக்கு வந்து பிஎம் மாசம்லாம் இப்ப கிடையாது. இந்த 29லாம் கிடையாது அண்ணனுக்கு. ஓகேவா? அண்ணனுக்கு முதல்ல இங்க இருக்க வேலை எக்கச்சக்கமா இருக்கு. கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இத பாப்போம். அவ்வளவுதான். டெவில் அப்ப எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. சொல்றேன். அப்ப 96ல வந்து வாஜ்பாய், 96ல 98ல வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததுல, அப்ப அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பிஎம் கேண்டிடேட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணது எப்படி ப்ரோ? அப்ப அவங்க வந்து அலைன்ஸ்ல இருந்தாங்க ப்ரோ. எல்லா பார்ட்டி எல்லா ஸ்டேட்டோடையும் ஒரு இப்ப என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைன்ஸ் இருக்கா, இப்ப இந்தியான்னு ஒரு அலைன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நீங்க ஒரு அலைன்ஸ்ல இருந்து நீங்க வந்து யாராவது சாட் ஜிபிடி கூட போடுங்கடா. இல்ல உனக்கு வந்து சிஎம் வந்து ஸ்டேட்டோட சிஎம் வந்து கேன் பி பார்ட்டிசிபேட் டு பி a பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு பார்க்கலாமான்னு. அதுதான் இரு மான்ஸ்டர், அதை நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து உனக்கு நீங்க வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து தெரியாதா? சும்மா அடிச்சு விட கூடாது.
கரெக்டா தெரியுமா? எனக்கு தெரியும். நான் சொல்றேன். நீ வந்து சிஎம் சொல்லு. கேண்டிடேட்டா இருந்தேன்னா நீ பிஎம் கேண்டிடேட்டா இருக்க முடியாது. சிஎம் அதுதான் இருந்துட்டு பிஎம் கேக்குறேன். கேண்டிடேட்டா இருக்க முடியாது உன்னால. நீ சாட் ஜிபிடில கூட போட்டு பாத்துக்கோ. ஏய் எனக்கு தெரியாதுடா, அதனால தான் கேக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் டெவிலே கன்ஃபார்ம் தான். தெரியும். எல்லாம் டெவிலே இருக்க இப்போ முடியும். இல்ல டெவிலே நான் நேத்து நியூஸ்ல இப்ப சொன்னதை நானும் நரேந்திர சொல்றேன். மோடி எனக்கும் வந்து தெரியாது. குஜராத் சீஃப் மினிஸ்டரா தான் இருந்தாரு. சந்தோஷ் ஒரு நிமிஷம். நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருந்து ரிசைன் பண்ணிட்டு ப்ரோ கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆகலாமா ப்ரோ? இப்பதான் சாட் ஜிபிடி கேட்டேன். இல்ல நரேந்திர மோடி வந்து 2000 ரிசைன் பண்ணுமா ரிசைன் பண்ண கூடாதா? இப்போ டெவில பொளக்க போற கைஸ். ரிசைன் பண்ணணும்யா. A chief minister of India state can absolutely become a candidate of prime minister. அப்ப ஏன் நரேந்திர மோடி வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கேண்டிடேட்டே ஆனாரு? ஆக முடியும். பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரிசைன் அதுதான் சொல்றேன் நான். நரேந்திர அப்ப நீ மோடி ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அத இருக்கு. கேண்டிடேட்டா இருக்க முடியும். யூ கேன் ஸ்டாண்ட் if once you are elected as a prime minister you have to resign the role. அதுதான் விஷயம். இல்ல கிரேசியஸ், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துப்போமே. கேண்டிடேட்டா இருக்கிற பர்சன் வந்து எப்படி பார்த்தாலுமே ஜெயிச்சா ரிசைன் பண்ற கான்செப்ட் தானே. அப்ப ரிசைன் பண்ணணும். அதுதான் நானும் சொல்றேன். ரிசைன் பண்ணணும் தானே. அததான் கேட்டா இப்போ இவன் அடி கைஸ் இதுல அவன் சொன்னது தப்பு தான். அதுதான் பண்ணா ரிசைன் பண்ணிதான். நம்ம அதுதான் எதுக்கே நானும் வந்து சொன்னேன். 29 எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற எலெக்ஷன் பத்தி பேசுங்கயா. ஐயா டெவிலே நானு ஒரு விஜயனாவோட எனக்கு தெரிஞ்சு தே கேன் பிகம் அ பிஎம் கேண்டிடேட். பட் சப்போஸ் வின் பண்ணி பிஎம் ஆக போறாங்கன்னா தே கேன் ஹோல்ட் த போஸ்ட் ஆஃப் சிஎம். தே ஷுட் ரிசைன் த போஸ்ட் ஆஃப் சிஎம் அண்ட் தென் பிகம் அ பிஎம். அப்படிதான் ஆக முடியும். எஸ், அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாருமே சொல்றோம். ஐயோ டெவில் மட்டும் தான் ஐவன் சார் ஒரு நிமிஷம் இது நான் ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். இது நான் சொல்றேன் சார் வந்திருக்காரு, அவர் பேச விடுங்க. ஐயா டெவில ஒரே நிமிஷம், நான் அவர் பேசுறது ஒரு நிமிஷம். நான் இது ஏன் எடுத்து விட்டேன்னு சொன்னேன். இப்போ மான்ஸ்டர் விட நம்ம அண்ணனை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு எடுத்து விட்டுறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளை விட நல்லா வந்து தளபதியை வந்து எலிவேட் பண்றாங்க. நான் அந்த வீடியோ பார்த்ததுல வந்து சும்மா வந்து 1.1K அந்த மாதிரி இல்ல, 2.1 மில்லியன் லைக்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் போடுற வீடியோக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸும் கமெண்ட்ஸும் போகுது. அதனாலதான் நான் இதை எடுத்து விட்டேன், வேற எதுவும் இல்லை. இவன் பண்ணு சார், பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் கைஸ். நீங்கள் ஏன்னா அகடமிக் இதில் கொஞ்சம் இருக்கிறனால அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன ஐ வில் ஆட் மை 2 cents. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எனி XYZ கேன் பிகம் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. என்ன வெதர் தே ஆர் அன் எம்எல்ஏ ஆர் எம்பி அதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா யூ கேன் பி மேட் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நம்பர் 1, அது கான்ஸ்டியூஷன் பொசிஷன். விதின் 6 months யூ ஹாவ் டு கெட் எலெக்டட். நெக்ஸ்ட் பாயிண்ட், சீஃப் மினிஸ்டர் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறது. இப்போ சீஃப் மினிஸ்டராக இருப்பார். சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஹீ வில் கோ அரவுண்ட் த கண்ட்ரி. நம்ம இந்தியா முழுக்க போயிட்டு ஹீ வில் கேன்வாஸ் ஃபார் அ சம் அலையன்ஸ் ஆர் சம் பார்ட்டி, ரைட்? காங்கிரஸ் அண்ட் இட்ஸ் அலையன்ஸ் ஆர் இந்தியா அலையன்ஸ் ஆர் சம் அதர் XYZ அலையன்ஸுக்கு பண்ணி தென் தே கெட் த குட் நம்பர் ஆஃப் சீட்ஸு வித் அலையன்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்பர் 1, Devagowda was a chief minister of Karnataka. He was nominated as a prime minister candidate post election. நல்லா புரிஞ்சுக்கோங்க, post electionல தான் Devagowda was nominated as a prime minister candidate. அந்த டைம்ல தென் இந்த போஸ்ட்டை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு then he accepted the offer of prime ministership. He continued for some time. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, when இவங்க வந்து இந்திரா காந்தி was assassinated. One fine day Indira Gandhi was assassinated by his own security guards, personal guards. Immediately என்ன பண்றாங்கன்னா, அப்போ பைலட்டாக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தியை வந்து இவங்க எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். He was not a MP, he was not a MLA, he was only a citizen of India. ஸோ அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. வித்தின் 6 months ராஜ்யசபாவுக்கோ அல்லது லோக்சபா ஏதோ ஒன்றில் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அதுக்கு அந்த மாதிரி எலெக்ட் ஆகிட்டாருனாவே ஈ கேன் கண்டினியூ டு பி அ பிரைம் மினிஸ்டர். இதுக்கு நேஷனல் பார்ட்டியாக தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. He can be an independent candidate also, provided in the house after election, in the house of parliament,
த லார்ஜஸ்ட் பார்ட்டி எது இருக்குதோ நம்பர்ஸ்ல அவங்க வந்து இவரை லீடரா எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சம் எக்ஸை வந்து லீடரா அப்ப வந்து நம்மளோட தளபதியை வந்து இப்போ அந்த போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல தளபதியை வந்து சீஃப் பிரைம் மினிஸ்டரா வந்து கேண்டிடேட்டா அந்த பார்ட்டி லார்ஜஸ்ட் பார்ட்டி நம்பர்ஸ்ல வந்து எலெக்ட் பண்ணியாச்சுன்னா he கேன் பிகம் ஈஸிலி பிகம் அ பிரைம் மினிஸ்டர். வெரி நெக்ஸ்ட் டே நாள் வரைக்கும் இங்க இருப்பாரு, சிஎம்ஆ இருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து அங்க பிஎம்ஆ மாறிடலாம். within 6 months he has to get elected either from the Rajya Sabha or from the Lok Sabha. இதுதான் டெக்னிக்கல் பொசிஷன், வேற ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதனால இவருக்கு வந்து இப்போ வந்து இவரை எடுத்துக்குவோம், நம்மளோட மோடிஜி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். குஜராத் மாடல்னாங்க, சூப்பர் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லி 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 அவரை வந்து அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஈவாஸ் கண்டினியூ டு ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து எங்கள் குஜராத்தில் சிஎம்ஆ இருந்தார். சிஎம்ஆ இருக்கும்போதே அவரை வந்து குஜராத் மாடல் இஸ் த பெஸ்ட் மாடல்ங்கிற மாதிரி கொண்டு போய் அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, பட் இட் வாஸ் பேக்டு பை ஆர்எஸ்எஸ் அண்ட் சங் பரிவார். இப்போ நமக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஐ டூ அக்ரி. நான் சம் ஆஃப் த ஸ்பேசஸ் இன் ஹிந்தி அஸ் வெல் அஸ் அந்த நார்தர்ன் இதில் போய் பேசும்போது அவங்களும் வந்து தே கிவ் ஹையஸ்ட் ரெகார்ட் டு அவர் தளபதி. த ரீசன் பீயிங் இஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர். பர்சனல் கரிஷ்மாங்கிறதுக்கு இந்தியாவில் இன்னைக்கு வெரி குட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான். இவரோட சக்ஸஸ் வந்து வைட் அக்ராஸ் த ஸ்டேட்டு. ஃப்ரம் மேகாலயாவில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போதும் நான் பேசி பார்த்தேன். கன்னியாகுமரியில இருக்காங்க, அதே மாதிரி காஷ்மீர்ல இருக்கிறவங்க கூட பேசுறாங்க. ஸோ இட் கட் அக்ராஸ் த ஸ்டேட். அண்ட் இந்த ப்ராப்ளம் நமக்கு எங்க வரும் அப்படின்னா ஹிந்தி பெல்ட். அகெயின் ஐ எம் டெல்லிங், இந்த ஹிந்தி பெல்ட் இஸ் பெக்யூலியர். ஹிந்தி பெல்ட்டில் வந்து அவங்க வந்து இவங்க ஹரிஜான்டலி அண்ட் வெர்டிகலி தே டிவைடட் பேஸ்ட் ஆன் த ரிலீஜன் பேஸில் அவங்க டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. இந்த பிஜேபி ஹேஸ் டன் லாட் ஆஃப் டேமேஜ் இன் த ஹிந்தி பெல்ட். அதை வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரெஸ்ட் ஆல் த அங்கே கேஸ்ட்டும் இருக்குது. கேஸ்ட் டூ பிளே அ டாமினன்ட் ரோல் இன் த ஹிந்தி பெல்ட். நாட் இன் இப்போ வந்து பஞ்சாப்ல கிடையாது, ஹரியானாவில் கிடையாது, ஹிமாச்சலில் கிடையாது, நார்த் ஈஸ்டர்னில் கூட அந்தளவு கேஸ்ட்டும் கிடையாது. பட் நான் சொல்லக்கூடிய அந்த பிமாரு ஸ்டேட்னு சொல்லுவோம்ல, பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இதெல்லாம் அந்த ஹிந்தி பெல்ட். இந்த ஹிந்தி பெல்ட்டில் ரிலீஜனும் கேஸ்ட்டும் டாமினன்ட் ரோல் இன்னைக்கு வரைக்கும் பிளே பண்ணுங்கிறதா உண்மை. அந்த அரித்தமேட்டிக்கில் நம்ம எப்படி வந்து இது ஃபார்ம் ஆக போகுது, காங்கிரஸ் வந்து ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரவுண்டு. பட் அதை கன்சாலிடேட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸாக இருக்கலாம், கூர்மீஸாக இருக்கலாம், அண்ட் டவுன்ட்ரோடன் பீப்புள், பட்டியலினத்தில் இருக்கவங்களா இருக்கலாம். அதை தான் வந்து மாயாவதி பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும்போது we can easily get a good number with the support of இந்த நான் சொன்ன நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ் as well as the பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் as well as நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரியான வச்சு ஒரு காம்போசிஷன்ல ஃபார்ம் பண்ணும்போது we will get a good number of seats. Bro, actually I get a word from the what you say is நீங்க சொன்னதை நான் வந்து அக்செப்ட் பண்றேன். நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரோட வியூவை வந்து நான் உங்ககிட்ட ஆட் ஆனா நான் ஆட் பண்றேன். பிரசாந்த் கிஷோர் அன்றே கணித்தார் தான் இந்த எலெக்ஷன்ல தளபதி கேன் வின் பட் ஹி ஹாஸ் டு ஸ்டாண்ட் அலோன் தான் இது சொன்னான். பிரசாந்த் கிஷோர் தனியா காம்படிட் பண்ணா வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னான். ஆஸ் வெல் அஸ் தளபதியை வச்சு நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு when he do a campaign on that. அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்னதும் நான் என்னோட கொலீக்ஸ் கிட்ட பேசினதை வச்சு நான் சொல்றேன், தளபதி ஹாஸ் a huge fame. ஸோ நவ் ஹி ஒன். அதுதான் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட். இப்போ வின்னும் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா give an advice that see I stop the corruption in my state. என் ஸ்டேட்ல நான் எப்படி கரப்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு he will give an example. அவரை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு இந்த என்டையர் 29 எலெக்ஷனையும் ரோல் பிளே பண்ணுவாங்க காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு ஃபேஸ் ராகுல் காந்தி இருக்கிறாரோ இல்லையோ, விஜய் will be the face of Congress and he will be the biggest role play in this 29. ஸோ இந்த விஷயத்த காங்கிரஸ்க்கு நல்லா தெரிஞ்சுதான் யார் வராங்களோ இல்லையோ, பார்ட்டிய டிஎம்கே கிட்ட இருந்து விலகி வராங்களோ இல்லையோ,
காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் போய் அட்மிட் ஆனதே அதுதான். ஸோ விஜய வச்சு நாட் அ சிங்கிள் ஸ்டேட்ல நம்மளுக்கு வந்து யூஸ் கிடையாது. என்டையர் ஸ்டேட்லயே நம்மளுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே விஜய வச்சு நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ராகுல் காந்தி இனிஷியேட்டிவ் ஸோ குயிக்கா எடுத்தாரு. போய் காங்கிரஸ் வந்து திமுகல வந்து விலகி போய் தாவேக்காவோட கூட்டணி வச்ச முதல் பார்ட்டி காங்கிரஸ் தான். இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு நல்லா சவுத் பெல்ட்ல இருக்க எல்லா ஸ்டேட்லயுமே விஜய் கேன் பிளே அ பிக்கெஸ்ட் ரோல். ஸோ அது நல்லா அவங்களுக்கு தெரியும். இப்போ நார்த்லயுமே தளபதியோட ஸ்பீச்சை கேட்டு தான் சொன்னோம். பஞ்சாப்ல ஒரு கிராமத்துல அவங்க வந்து தளபதியை வின் பண்ணது வந்து தளபதி அப்படின்னு சொல்ற பாக்குறாங்கன்னா சம்திங் இஸ் க்ரோயிங் பிக். ஸோ 29 எலெக்ஷன் தளபதி வில் பி த ஃபேஸ். காங்கிரஸ் தளபதி வச்சுதான் ரோல் பிளே பண்ணுவோம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, டிவிக்கு வந்து இன்னொரு 3-4 ஸ்டேட்ல வந்து தே ஹாவ் டு அங்க வந்து கால் பதிக்கணும். டிவிக்கு க்ரோ பண்ணும். இன்னொரு 3-4 ஸ்டேட்ல வந்து க்ரோ பண்ணும். நாட் லைக் நான் நார்த்ல பண்ணணுமே இல்லையோ, சவுத்ல இருக்க கேரளால, கர்நாடகாலாம் வாங்கன்றாங்க. ஆந்திர பிரதேஷ்ல நீ அப்ரூவ் கூட நான் ஆரம்பிச்சிருன்னு ரெடியா இருக்காங்க. ஸோ பண்ணிட்டு லோவா நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ்ல மே லைக் வாட் டு சே ஒரு டார்கெட்டே அங்கதான் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க அப்படிதான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வெளியே போற ப்ராசஸ் ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. டிவிக்கு இன்னும் க்ரோ ஆகணும், அதர் ஸ்டேட்ஸ்லயுமே க்ரோ ஆகணும், ஒரு நேஷனல் பார்ட்டியா உருவாகணும்ன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. யுவன் பாண்டியன் சார், எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு எம்எல்ஏ தான் சிஎம் ஆக முடியும். அந்த எம்எல்ஏ கூட எம்எல்ஏலாம் அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க தான் சிஎம் ஆகிறதுக்கு இது பண்றாங்க செய்றாங்க. அப்போ இப்போ சிஎம்மா இருந்துட்டு இப்போ எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்ச பிறகு தானே அது அங்க இருக்க எம்பி எல்லாம் செலக்ட் பண்ணி எங்களுக்கு பிஎம் ஆகும் அந்த மாதிரி தானே வரும்? இல்ல டைரக்டா இவங்க எம்பி இல்லாம அப்பாயிண்ட் பண்ண நான் தான் முடியாது? உங்களுக்கு ராஜீவ் காந்தி எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்கு தான் ஆக்சுவலி நீ நாட் பி an எம்பி எம்எல்ஏ அதெல்லாம் தேவையே கிடையாது. எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் அ voter இன் அவர் கண்ட்ரி அபவுட் 21 இயர்ஸ் என்ன 21 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னாவே தே ஆர் எலிஜிபிள். ராஜ்யசபாவுக்குன்னா 25 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஏஜ் லிமிட்டை கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னாவே தே கேன் பிகம் Prime Minister. Within 6 months they have to get elected either from Rajya Sabha or from Lok Sabha. அவ்வளோதான். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இப்போ தளபதி எலெக்ஷன்ல நிற்காமலே இருந்திருந்தா கூட அவரை வந்து நம்ம பார்ட்டி அஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி நம்ம தான் இருக்கிறோம். நம்ம டிவிகேல இருந்து இன்கேஸ் எம்எல்ஏவே இல்லாமல் கூட தளபதி இருந்தால் கூட இந்த பார்ட்டி எலெக்ட் பண்ணி சோன்சோ இஸ் த லீடர் ஆஃப் அவர் பார்ட்டின்னு சொன்னாலே he can claim the office of chief minister. The same thing goes with the prime minister also. They can stake the claim and the president or state now the governor can invite the largest single party leader வந்து to form the government. அவ்வளோதானே ஒழிய இவர் வந்து எம்எல்ஏவா இருக்கணும் ஸ்டேட்டுக்கு அல்லது எம்பியா இருக்கணும்லாம் ஒரு கட்டாயம் கான்ஸ்டியூஷனில் சொல்ல. அந்த லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த நம்பர் இருக்கான்னு மட்டும்தான் they verify. That also they give some time to verify prove their majority in the floor of the house. இவ்வளோதான் சார் இருக்க டெக்னிக்கல் திங்கு. ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸ்டேட்ல இருந்து தேவகவுடா இருக்காரு, அதே மாதிரி தான் வந்து ராஜீவ் காந்தி ஆனாரு. ஈவன் மன்மோகன் சிங் வாஸ் நெவர் பீன் எலெக்டட். ஹி வாஸ் ஆக்சுவலி மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபால இருந்து தான் எலெக்ட் பண்ணாங்க. அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்கி பிரைம் மினிஸ்டர் ஆக்கின பிறகு மன்மோகன் சிங் காட் எலெக்டட் ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ தெர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட் கைண்ட். ஐ ஹவ் நேம்ட் அ ஃபியூ. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சார். ஆனா ஆச்சரியமா இருக்கு. ஓஸ்டே கை தூக்க வச்சிட்டீங்க. ஓகே ஓஸ்ட் நீங்க பேசலாம். இல்ல மாற்றம் போ. நான் வந்து அது ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன்ல, நீங்க சொல்றது வந்து சந்தோஷ் சொன்னது எனக்கு இண்டிபெண்டெல்லாம் ஒருத்தர் வந்து சூப்பரா எலிவேஷன் பண்ணாரு. எப்படின்னா அந்த நம்ம பண்ணோம்ல இந்த 60 days அத ஒன் சொல்லுவாரு. இது மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்லயும் நடந்தது இல்ல, இது நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குது. அதை தாண்டி வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு அந்த இது
கமிஷன் வாங்குவாங்கல்ல, அது வந்து ம் யாருன்னா வாங்குனா நீங்க வந்து அதான் அண்ணன் இருக்கேன்னு சொல்லுங்க தம்பி, அந்த இதுவெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி கூட யாரும் சொன்னது இல்ல. இது வந்து எக்ஸாம்பிள் நான் பிஎம்ஏ கூட சொல்றேன். ஏன்னா வாங்குவாதெல்லாம் இல்ல. அதை தாண்டி நான் ஒண்ணு சொல்றேன்னா, இதுமே சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் தான் எல்லாத்துக்கும் தேவை. இவர் வந்து ஒரு செட்டப் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அது தேவைப்படுது எல்லாத்துக்குமே. அதால தான் நாங்க ஏன் தமிழ்நாடை பத்தி பேசணும்னு இருக்குன்னா இதுதான் ரீசனு. அதுக்காகவே நாங்க பேச போறோம். இன்னமும் அவர் வந்து பண்ண நாங்க வந்து இது வந்து எங்க ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹெல்ப் ஆகும் அவர் பண்ற ஒரு நல்லதெல்லாம். நாங்களும் வந்து இதுபடியே நாங்க கேள்வி கேட்போம் சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஆள் இல்ல, எவ்வளவு வீடியோ பார்த்தா நான் அவங்கள ஜென்யூன் பீப்புள். அவங்க வந்து இல்ல இதுவெல்லாம் டிராவிட் அண்ணா, நாட் ஒன்லி சொல்லுமா. ஹிந்தி, நான் பார்த்ததுமே தெலுங்குல பார்த்தேன், கன்னடா கன்னடம், ஆல்சோ, கன்னடா எல்லா ஆல்சோ. லாங்குவேஜ்லயுமே ஆமா இட்ஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட். லைக் அண்ணா தமிழ்ல பேசினதை அவங்க எஃபர்ட்ஸ் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி இல்ல பிரீத்தி, அதுவும் கொஞ்சம் அவனுங்களே சொல்றானுங்க கன்னடாலி சொல்றானுங்க, இல்ல ஹிந்தில லைக் சொன்னாங்க. அதுல காமெண்ட்ஸ் இருக்கும்ல, தட் வேர் வெரி ஜென்யூன். லைக் எதுவுமே ப்ரொமோட்டடோ இல்ல பிஆரோ கிடையாது. அதுல இருக்க வியூஸும் சரி, லைக்ஸும் சரி, காமெண்ட்ஸும் சரி, இட்ஸ் வெரி இப்போ வெல்கமிங். இப்போ மேட்டர் என்ன தெரியுமா, மோடி வந்து காங்கிரஸ தவிர்த்து பிஜேபி ஏன் வரணும்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணான். அதுக்கு பெரிய செட்டப் பண்ணது வந்து பிரசாந்த் கிஷோர். அந்த ஆமா செட்டப்புக்கான ஆமா ஆமா மெயின் ரீசன் என்ன தெரியுமா, இந்தியா அதல பாதாத்துல இருக்கு, இந்தியா முடிஞ்சு போச்சு, இங்க விலைவாசி ஏறிடுச்சு, சிலிண்டர் விலை ஏறிடுச்சுன்னு. See, நம்மளுக்கு எல்லா இயருமே வந்து இன்ஃபிளேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த வாட் தே கால் இன்ஃபிளேஷன் தானே சொல்லுவாங்க அத. சரிடா, இதுக்கும் வாய் திறக்க மாட்டீங்கடா, சரி விடுங்கடா. கரெக்ட் தான், கரெக்ட் தான். நீங்க சொல்லுவாங்க எக்கனாமில பேசும்போது இன்ஃப்ளேஷன் தான். அது வந்து இன்ஃபிளேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபிளேஷன்ஸை வந்து அதிகப்படியா இருக்குன்னு சொல்லி மோடி ஒரு ப்ரொபகண்டாவை பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா காங்கிரஸ் கம்ப்ளீட்டா நம்மள வந்து தப்பு பண்ணி நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு 2-3 கேசஸை வச்சு கரெக்டா அந்த ப்ரோக்ராமிங்க செட் பண்ணிட்டாங்க. நல்லா பாரு, பிஜேபி 15 இயர்ஸா இருக்கு. இப்போ பிஜேபி போர் அடிச்சிடும் மக்களுக்கு. இதுதான் கரெக்டான டைம், இதுதான் சூப்பர்வான டைம். ஒரு சேஞ்ச் நீ கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அவன் மேல ஒரு அடியை போட்டு, எப்படி மோடி வந்து காங்கிரஸ் மேல அடியை போட்டு நவுத்தினாரோ அந்த மாதிரி இப்ப இவங்க மேல ஒரு அடியை போடணும். அதுக்கு தளபதி கரெக்டா இருப்பதே இவர் நேரமோ என்னத்துலடா. ஆனா இவர் தொட்டவன் எவனும் சும்மா இருந்தது இல்ல, எவனும் உருப்பிட்டது கிடையாது. அந்த மாதிரிதான் சீனு. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் 29 இது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ட்ரையலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சா, நல்ல ட்ரையலா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அண்ணன் வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டி சொல்லிட்டு வீணா போன பார்ட்டிங்க எல்லாம் பேசினானுங்க ஏதோ. ஆனா இது வந்து எங்க ரீச் ஆகணுமோ அங்க போய் கெட்டா ரீச் ஆயினுக்குது. நானே ஷாக் ஆகிறேன், என்னடா இது நம்ம நாட்டம் போது இவனுக்கு எலிவேஷன் தான் சொல்லிட்டு இவங்க விஜய் தளபதி வின் பண்ணலன்னா எந்த எலிவேஷனும் செட் ஆயிருக்காதுடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவன் கல்யாணம் தான் வின் பண்ணாப்புல. ஆனா என்ன வின் பண்ணாரு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இன்னைக்கு பவன் கல்யாணுக்கு எலிவேஷன் இருக்குமா? கிடையாது. பவன் என்ன சொன்னாலுமே ஆபரேட்டட் பை பிஜேபி இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு வாங்க, கரெக்டா? பட் நீ விஜய் அதை சொல்ல முடியாது. நீ தளபதியா இந்த மாதிரி நீ வந்து இன்னொரு ஒருத்தர் மேல வச்சு தான் வந்தாருன்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலி ஆபரேட்டட் தான் வரும். எனக்கு ஏதோ சொல்றேன்ல, வின் பண்ணதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுவே எல்லாரும் எடுத்துப்பானுங்க. அதான் ப்ரோ, ஒரு ரைட் பர்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஃபீல தாண்டி எல்லாம் நம்ம வந்து ரெசிவே சொல்லனால அது இல்ல, இதுதான் ஒரு ப்ரோ மீட் பண்ணலாம். அதான் இதுதான்டா ஒரு மாற்றம். ஏன்னா இது நடக்கிறது எல்லாம் ஏன்னா 60 டேஸ் யாரா 60 டேஸ்ல மாத்தப்போ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி சொல்லிருந்தோம். ஆனா போக ஒரு சேஞ்சஸ் தெரியுது தெரியுமா. இது வந்து அல்டிமேட்டா இருக்குது. என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி. ஏன்னா அந்த மனுஷன் மூவ் பண்ற ஒரு காயும் வந்து வேற லெவல்ல இருக்குது. அதை பாக்குறதுக்கு சந்தோஷமாக பெருமையா இருக்கு சொல்ல போனா. இதுதானா நம்ம வந்து சின்ன வயசுல நம்மளே ஒரு ஆசைப்பட்டிருப்போம் மாசப்போ. கரப்ஷனை தாண்டி இன்னைக்கு மக்கள் ஒண்ணு சொல்றாங்கன்னா அது உடனே கேட்காரு. ஒரு நாள் தான் லாஸ்ட்ல, ஒரே ஒரு நாள்ல கூட அதை கேட்டு வந்து அதை டிசைட் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப காலைல அன்னைக்கு இது எக்மோர் விஷயம் வரைக்கும் சொல்றானு. இப்போ ஒன்னே வந்து அந்த இன்ஸ்டாவை வந்து இப்பதான் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி எக்ஸ் வரைக்கும் ஒரு மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு குரல் கொடுக்காங்கன்னா அந்த குரலை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அங்க சேர்க்க வைக்கிறோம். இதுதான் ஒரு ரியல் சொல்லப்போனா ஒரு பெரிய மாற்றம் நடந்துன்னு நினைக்கிறேன் சொல்லுவோம். சொல்லுங்க இவன் சார். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஓகே, நானும் ஐ ஹாவ் அ சேம் திங். நான் இதை முதல்ல வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், என்னன்னா ரிப்பலண்ட் எஃபெக்ட்னு சொன்னேன்.
ஸோ நம்ம ஸ்டேட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டான ஒரு பார்ட்டி உருவாயிருக்கு. யூத்து, உமன் அண்ட் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூனியர் பெரியார் இந்த மாதிரி